வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். ஆகாரம் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வங்கார தோசை. இது வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், இட்ஸ் a ஸ்பெஷல் டிஷ் served in the temple of ஆழ்வார் திருநகரி. அங்கே பெருமாள் கோயில், அந்த நவத்திருப்பதியில் முக்கியமான ஒரு கோயில். அந்த கோயிலில் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் வங்கார தோசை. பச்சரிசி ஒரு அழகு, கருப்பு உளுத்தம் பருப்பு அரை அழகு, நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிட்டு உப்பு போடாமல் அப்படியே வச்சோம்னா அடுத்த நாள் காலைல ஃபெர்மெண்டேஷன் வரும். உப்பு போடாமல் ஃபெர்மெண்டேஷன் ஆகுமான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக ஆகும் பச்சரிசி. அடுத்த நாள் காலையில் இல்லை, இங்கே கோயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் ஊற வச்சு அரைச்சிடுவா. விடிய காலையில் ஊற வச்சுட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் அரைச்சி வச்சுட்டு சாயங்காலம் பிரசாதம் வரும். இது தோசை சாயங்காலம் பண்ணுறதுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். இந்த தோசை மாவில் கலக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸு இஞ்சி, ஜீரகம், மிளகு, அவ்வளோதான். இது 3 போடுவா. இதை போட்டுட்டு நெய், வெள்ளைப்பாகு மேலே டாப்பு பண்ணி கொடுக்குறது. நல்லா கெட்டியாக இருக்கும் தோசை. அருமையான ஒரு டிஷ்ஷு, கோயில் பிரசாதம், பெருமாளுக்கு உகந்தது. நீங்கள் நம்ம எப்படி பண்ண போகிறதுங்கிறத பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட மாவு அரைச்சி வச்சுட்டேன். இந்த மாவில் நம்ம கலக்க போகிறது கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சிருக்கேன், கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிறேன். அதே மாதிரி மிளகு, நல்லா வறுத்து பொடி பண்ண மிளகு தூள். ஜீரகம், ஜீரகமும் மிளகும் தனியாக வறுத்து பொடி பண்ணிங்க. இது ஜீரகம் 1 ஸ்பூன் போடுறேன். அடுத்தது மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இஞ்சி போட்டாச்சு, நல்லா கலந்து எடுத்து நல்லா கலக்கிங்க. கல் சூடானதுக்கப்புறம் நம்ம இதை தோசை ஊத்தப்பு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வாங்க போகிறோம். கல் சூடாயிடுச்சு. என்ன பண்ண போகிறோம், கெட்டியாக வாத்துக்கிறோம். எப்படி அதுதான் ஊத்தப்பு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வாத்துக்கிட்டு இதுக்கு மேலே பெரட்டி போட்டுட்டு எடுக்கும்போது நெய்யும் நம்ம வெள்ளை பாகம் ஊற்றுறோம். அது தோசை வேகிறதுக்குள்ள we'll go for a short commercial break. Welcome back after the short commercial break. தோசையை திருப்பி போடுங்க, நல்லா வேகும். 2 சைட்லையும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தோசை ஊற்றின பக்கம் இருக்கு இல்லையா, அது மேலே நெய்யும் வெள்ளைப்பாகு சும்மா ஒரு கம்மி பதம். அதனால அந்த ஸ்வீட்டுக்கு ஸ்பெஷாலிட்டியே என்னன்னாக்கா அந்த வெல்லமும் நெய்யும் அது மேலே அப்படியே ஊறி ஒரு சைடில் கிறிஸ்பியாக இருக்கும், ஒரு சைடில் சாப்பிட்டா அந்த இது ஊறி இருக்கும். சாப்பிடும்போது வாயில் அப்படியே தேன் விடுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு ரெசிபி. அதில் உப்பு கிடையாது, மாவில் உப்பு கிடையாது. அதுக்கு பிறகு நம்ம ஜீரகம், மிளகு, இஞ்சி இது 3 சேர்ந்து சம்பார தோசை அப்படின்னு சொல்லுவா. வெந்துருச்சு பாருங்க, அழகா திருப்பி போட்டுங்க. ஒரு சைடில் கிறிஸ்பி ஆகும். இந்த கிறிஸ்பி ஆகும்போது நம்ம இது மேலே நெய், வெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது பாருங்க, நல்லா ஒரு ஸ்பூன் நெய், பசு நெய் 1 ஸ்பூன் ஊற்றிங்க. நல்லா தாராளமாக ஊற்றுங்க, பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடும். நெய் ஊற்றிட்டு அழகாக தடவிடுங்க. சூப்பராக இருக்கும் தோசை. எப்படி அருமையாக இருக்கும். வாசனை சும்மா கமகமன்னு வருது. இது மேலே வெள்ளைப்பாகுக்கு ஒரு கரைச்சி எடுத்துங்க. அழகாக பாருங்க, கொஞ்சமா அதை ஊற்றிட்டு தடவி விட்டு எல்லாம் போடும். அழகாக டேஸ்ட்டாக வரும் பாரு. அது தோசை மிதக்கிற மாதிரி வரும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 4 துண்டா போட்டுருங்க.
போட்டுட்டு அழகாக மந்தார இதில் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். சாப்பிடும்போது வாயில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் தோசை, இன்னொரு சைடில் மேலே நெய்யும் வெள்ளை பாகும் ஊற்றிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேலே அப்படியே நல்லா ஊறி இருக்கும். இது பேர் சம்பார தோசைன்னு பேர். செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸு ஃபீட்பேக்லாம் கொடுங்க. இன்னொரு எபிசோடில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சாமிநாத சர்மா. நன்றி, வணக்கம், பபாய்.